பெயிண்டிங் வந்து பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இன்னொரு வாட்டி நம்ம பெயிண்டிங் பண்ணாதான் அதோட லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்போது இப்படி பார்ப்போம். நம்ம பெயிண்டிங் வந்து கீழே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்டை, பேப்பர், நியூஸ் பேப்பர் ஏதாவது நம்ம ப்ளவுஸு கூட கீழே வச்சிடணும். நம்ம இந்த பாருங்கள், பெயிண்ட் வந்து பண்ணும்போது கீழே போகும் துணிக்கு கீழே, அதனால் அது மாதிரி படாத நம்ம கீழே ஒரு அட்டையை வச்சிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடணும். ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட்டையும் நம்ம டச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு மேலே செகண்ட் லைன் கொடுக்கும்போது தான் அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக நமக்கு காட்டும். எப்பவுமே பெயிண்டிங் வந்து மேலேருந்து கீழ் லைன் அப்படி கொண்டு வரணும். செகண்ட் லைன் பண்ணும்பொழுது அதுக்கப்புறமா தேர்ட் லைன் பண்ணும்போது அந்த பெயிண்டோட டார்க்னஸ் வந்து நமக்கு கிளியராக இருக்கும். அதே சமயம் பெயிண்ட் வந்து மேலேருந்து கீழ் பக்கமாக கொண்டு வரணும். இங்கே வந்து நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாமே அப்படியே காய வச்சிடணும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 days வந்து இதை பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுலேயே காய வச்சதுக்கப்புறமா நம்ம இதை ரெகுலர் யூஸ்க்கு போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி 2 days கொடுத்துட்டு அதுக்கும் மேலே நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போ இதுலேயே வந்து ஒயிட் கலரு இல்லை என்ன அதுக்கு செட் ஆகுமோ அந்த கலர் நம்ம வந்து கொடுக்கலாம். அவுட்லைன் மேலே ஏதாவது டிசைன் ஏதாவது. இதோ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு டைம் பண்ணோட லோட்டஸ்க்கும் செகண்ட் டைம் பண்ண லோட்டஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியுது. இதில் வந்து அந்த உள்ளே இருக்க கிளாத் வந்து நமக்கு மைல்டாக தெரியுது, லைட்டாக இருக்குது. செகண்ட் டே பண்ணதில் வந்து டார்க்காக நமக்கு அது தெரியுது. இதுக்கும் மேலே நம்ம அந்த ஒயிட் கலரில் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்கும் பொழுது இன்னும் இதோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி வந்து நம்ம பெயிண்டிங் வந்து இதுக்கு மேலே பண்ணும்பொழுது அதோட டிஃப்ரெண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். எந்த இடம் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அட்டையை வந்து நகர்த்தி வச்சுக்கணும். ஏன்னா பெயிண்ட் வந்து கீழே வந்து நமக்கு டச் ஆகும். எப்பயுமே பெயிண்டிங் வந்து மேலேருந்து கீழே அப்படி தான் கொண்டு வரணும், இல்லை கீழேருந்து மேலே அந்த மாதிரி போகலாம். ஃபஸ்ட் டைமில் அந்த கிளாத்து தான் அப்படியே டல்லாக தெரியும் நமக்கு. நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேன் காற்றுல 1 day வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மறுநாள் வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படியே இல்லைனாலும் மேலேயே இன்னொரு டார்க்னஸ்க்கு
இன்னொரு லைன் நம்ம பெயிண்ட் பண்ணாலும் பண்ணலாம். எப்போ பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் தண்ணியில் நல்லா இதை ப்ரெஷ்ஷு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இன்னொரு பெயிண்ட்டில் வந்து நம்ம டச் பண்ணணும். ப்ரெஷ்ஷு நல்லா தொடச்சிடணும். அதுக்கப்புறமா தான் இன்னொரு